திமுக, அதிமுக இந்த இரண்டு கழகங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டை என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். தமிழர்களை இந்துக்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ பிரிக்கக்கூடாது. அந்த கருத்தில் எங்களுக்கு மாறுபாடு இருக்குது. அண்ணாமலையுடைய இன்ச் பை இன்ச் நாங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இதெல்லாம் அவர் பாஜக விட்டு வெளியே போன பிறகுதான் பேசுறாரு. ஒரு பாஜகவுக்குள்ள இருக்கும் பொழுது ஏன் இந்த டாஸ்மாக் போதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஓகே, திமுக அதிமுக பேசல, ஏன்னா அவங்க தான் சாராய கம்பெனி ஓனர்களா இருக்கிறாங்க. போறீங்க இல்லையா? தமிழ் தாயை ஏத்துக்கிட்டீங்களே. இவர் என்ன சொன்னாரு? என்னடா பாரத தாய், நான் பாரத தாயே கூடாதுங்கிறேன், நீங்க என்னடா புதுசா தமிழ் தாய்னு ஒன்று கொண்டு வர்றீங்க, என்னடா தமிழ் தாய்னாரு. ஆனா இவங்கெல்லாம் ஈவேரா சொன்னதை கேட்கல, தமிழ் தாய் வாழ்த்தா பாடணுங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க முதல்ல இந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எங்க இந்துத்துவ சிந்தனையிலிருந்து நீங்க எந்த காலத்திலையும் வெளியே போக முடியாது. இப்ப நீங்க பேசின எல்லா கருத்துக்களையும் இதே தோணியில தான் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. ஆனா புது இயக்கம்னு வந்த பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். வகுட்டுமே, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரட்டும், இந்த கழகங்களுக்கு மாற்றா ஒரு நல்ல அரசியல் அவர் கொண்டு வரட்டுமே. அதனால என்ன? ஜோசப் விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சாராய வருமானம் உங்களுக்கு கிடையாது. ஜாம்பவான் டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். ஜாம்பவான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. நீங்கள் சில இடங்களில் பாராட்டி இருக்கீங்க, சில இடங்களில் விமர்சிச்சுக்கிறீங்க. நேற்றைக்கு கூட கரூரில் விஜய் பேசின பிறகு திமுகவினர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அவங்க ஒரு விஷயத்தை திருப்பி சொல்கிறாங்க. தாவேக்கா ஆட்சிங்கிறது பாஜகவுடைய ஆட்சி, பாஜகவுடைய எந்த திட்டங்களையும் அவங்க எதிர்க்கிறது இல்லை, சத்தம் இல்லாமல் அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்னொரு பார்வையில் தாவேக்காங்கிறது மிஷனரிகளின் ஆட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. எப்படி இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது சார்? திமுக, அதிமுக இந்த இரண்டு கழகங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டை என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இப்போ அதில் தமிழக வெற்றி கழகத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா கழகங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டை. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம். இந்த வரிசையில் இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த கழகங்களுடைய கொள்கை என்ன? கழகங்களுடைய கொள்கை மத்திய அரசு எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, அப்புறம் அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிக்கக்கூடிய தமிழ் மொழி வளர்ச்சி அல்ல, இந்தி எதிர்ப்பு, அதே மாதிரி நீட் தேர்வு எதிர்ப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்ப்பு, மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொண்டு வருகின்ற கல்விக்கூடங்களுக்கு எதிர்ப்பு. அது PM ஸ்ரீ ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது நவோதயா ஸ்கூலாக இருக்கலாம். நவோதயா ராஜீவ்காந்தி கொண்டு வந்தவர். VP ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. VPG ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்குத்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அதுலேயும் திருத்தம் வேணும்னு இவர் கேட்டிருக்காரு. யாருங்க? ஜோசப் விஜய் கேட்டிருக்காரு. திமுக கேட்ட அதே திருத்தத்தை தான். ஏன்னா இவங்கெல்லாம் திடீர்னு காந்தி பக்தர்கள் ஆயிட்டாங்க. காந்தியினுடைய பேரில் இருந்த அந்த திட்டம் மாற்றப்பட்டு விட்டதே அப்படிங்கிற வருத்தத்தில் திமுக, அதிமுக, அவங்க தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருமே அப்படி கேட்குறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். ஆளுநர் எதிர்ப்பு, வந்தே மாதரம் எதிர்ப்பு, ஜனகணமன எதிர்ப்பு, என்னங்க இது மாதிரி. இது ஆக்சுவலி ஒரு திராவிடன் மாடல். இவங்களை போய் இதை பிஜேபி மாடல், தேசிய மாடல், இது பிஜேபியோட பி டீம், அது திருமாவளவன் பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. திருமாவளவன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாடு முழுக்க பிஜேபியை எதிர்க்கணும், அதனால் திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இடம்பெற்று எப்படி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் என்னங்க ஒரு மாநிலத்தில் கூட்டா இருப்பாங்க, இன்னொரு மாநிலத்தில் எதிர்ப்பா இருப்பாங்க. அப்படி அகில இந்திய அளவில் எல்லாரும் பிஜேபி எதிர்ப்புங்கிற புள்ளியில. இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றாரு, திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் பிஜேபி எதிர்ப்பை கட்டமைச்சோம், அவர் கட்டமைச்சுக்காரு. இப்போ அதே பணியை அவர் இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவங்களுடைய எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அல்ல.
இல்லை சார், அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு தான் திமுக ஆட்சி அமைக்க விரும்பினாங்க, முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு திரும்ப சொல்றாரு. சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, புரியுதுங்களா? அவர் சொல்றது அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுக்காக சொல்றாரு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன், கழகங்களுடைய அதே ஸ்டைலை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் நீங்கள் முக்கியமாக சொல்லும்போது நீட் தேர்வுலாம் சொன்னீங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்து அவர் ஒரு தனி அமைப்பு, அடுத்து அரசியல் கட்சியை கூட வரலாம். அவரும் என்ன சொல்கிறாருன்னா நீட் தேர்வோட மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறாரு, இந்தி மொழி விஷயங்களில் மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறாரு. நீட் தேர்வில் அவர் என்ன மாறுபட்ட கருத்து முன் அவர் அதுக்கு எதுக்காக நீங்கள் இராணுவத்தெல்லாம் கொண்டு வர்றீங்க, அது இராணுவம்லாம் தேவையில்லையே, பேப்பர் லீக்கேஜ் பற்றி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பேப்பர் லீக்கேஜ் பற்றி நாங்களும் தான் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஒரு தேர்வு நடைபெறுகிற பொழுது அது நீட் தேர்வாக இருக்கலாம், +2 தேர்வாக இருக்கலாம், இது மாதிரியான சோதனைகள், வினாத்தாள் வெளியாவது, முறைகேடுகள், இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. முறைகேடுகள் இல்லாமல் தேர்வுகள் நடக்கணும். அது நீட் தேர்வு மட்டும் இல்லை, எல்லா தேர்வுகளும் அப்படி சிறப்பாக நடக்கணும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் ரொம்ப தெளிவாக இராணுவத்தை ஒரு சாதாரண தேர்வுக்கு எதுக்கு இராணுவம் எல்லா பணிகளிலும் ஈடுபடுகிறது. இராணுவம் புயல், மழை, வெள்ளம் அந்த காலங்களில் வந்து மீட்பு பணிகள், நிவாரண பணிகள் ஈடுபடுது. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு பாதுகாப்பாக கொண்டு வரணும், போகணுங்கிறது அதுலேயும் அது இராணுவத்தை, துணை இராணுவத்தை ஈடுபடுத்துகிறார்கள். கோவையில் கலவரம் வந்தது, குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது, மக்கள் கொல்லப்பட்டார்கள், அப்போ இராணுவம் வந்தது கோயம்புத்தூருக்கு. அதனால் இந்த இராணுவத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது என்பது அது நெடுங்காலமாக நடந்து கொண்டு இருப்பது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் அதுலேயும் அடுத்த கேள்வி நீங்கள் அதுதான் வைக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தி திணிப்பு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மும்மொழி கல்விக் கொள்கை. அந்த மும்மொழி கல்விக் கொள்கை வந்து புதிய கல்விக் கொள்கைப்படி 2029 தான் அதை அறிமுகப்படுத்தணும், அது இப்போவே அறிமுகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. அதை அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு செயற்கையான ஒரு மோதலை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்கே பயிற்சி பெற்றவர், இந்த கொள்கைகளை, மோடியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவர் சமீபத்தில் கூட திமுக பார்க்குற மாதிரி தான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தம். அவருக்கு அந்த மாதிரி பார்வை இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி பார்வை இருந்தாலும் அவர் கழகங்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகின்றவர் அல்ல, திராவிட மாடலை பின்பற்றுகின்றவர் அல்ல. ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை, அவருக்குன்னு சில கனவுகள் இருக்கு, அவருக்குன்னு சில அஜெண்டா இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக. இப்போ எனக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து பால் தாக்கரே மேலே ஒரு ஈடுபாடு. ஜெய் மராட்டா, ஜெய் ஹிந்துஸ்தான் எப்படி அவங்க கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி வளமான தமிழகம், வலிமையான பாரதம், அதுக்காக தான் இந்து மக்கள் கட்சி நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால் நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவர்கள். நான் ஆர்எஸ்எஸில் முழு நேர ஊழியராக இருந்தேன். எந்த காலத்திலும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த பேஸ்லேருந்து நாங்கள் மாற மாட்டோம். நாங்கள் பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருக்கிறோம். அவர் இப்போ பிஜேபியினுடைய ஆதரவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி இப்பவும் பிஜேபி தான் ஆதரிக்கிறார். அவர் ஃபெட்னால் என்ன பேசினாரு? நரேந்திர மோடி தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகளை பால் தாக்கரே பற்றிலாம் பேசுறீங்க. ஃபெட்னால போய் அண்ணாமலை பேசும் பொழுது இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது, தமிழர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறாரு. அது உண்மைதானே? நீங்க இந்துக்கள் அப்படிங்கிற காரணத்தால் கொல்லப்பட்டாங்க, ரெண்டும் ஒன்று தான். இந்து மட்டுமே தமிழன், அது வந்து இந்து மக்கள் கட்சி எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஃபெட்னாங்கிற அமைப்பை குறித்து எங்களுக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா ஃபெட்னாங்கிற அமைப்பு முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷனரிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய விரோத சக்திகள் அதை நடத்திட்டு இருந்தாங்க. பல இந்து விரோத செயல்களில் ஈடுபட்டாங்க. நாட் ஓன்லி ஃபெட்னா, தமிழகத்தில் ஜாக்டோ ஜியோ, ஆனால் சபரிமலை ஐயப்பன், ஜாக்டோ ஜியோக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போவதற்கு என்ன சம்பந்தம்? உடனே ஜாக்டோ ஜியோ அந்த விஷயத்தில் கருத்து சொல்லுவான். அது மாதிரி ஃபெட்னா அமைப்பும் அந்த மாதிரி வள்ளுவரை வந்து கிறிஸ்தவராக சித்தரிக்க ஃபெட்னா அமைப்பு பெரிய முயற்சி செய்தது. ஃபெட்னா அமைப்பு மதமாற்றங்களை ஊக்குவித்தது. ஃபெட்னா அமைப்பு வியாபாரங்களை கிறிஸ்துவ மிஷனரிகள் கைப்பற்றுவதற்கு வழிவகுத்தது. அதனால ஃபெட்னா அமைப்பு அதில் இலங்கை தமிழர் விவகாரங்கள்ல ஆரம்பத்திலிருந்தே மிஷனரிகள் தான் எங்களுடைய தமிழீழ விடுதலையை தடுத்தது. மிஷனரிகள் தான் எங்களுடைய இயக்கத்தை காட்டி கொடுத்தது. மிஷனரிகள் தான் நாங்கள் தோற்றதற்கு 1,00,000 பேர் அங்கே முள்ளிவாய்க்காலிலே படுகொலை ஆவதற்கு யார் காரணம்? மிஷனரிகள் தானே காரணம். அது வந்து ஃபெட்னா அமைப்பு மேலே நாங்கள் எப்பவும் வச்சுட்டு இருக்கிற குற்றச்சாட்டு. இப்போ ஏதோ நிர்வாகம் மாறி இருக்குங்கிறாங்க.
இந்த ஃபெட்னா அமைப்பு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதோ நிர்வாகத்தை மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஃபெட்னா அமைப்பு மேலே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. ஃபெட்னா அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளில் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கூட அதுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு அமைப்பு அங்கே போகிறாங்க, அங்கே வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு அமைப்பு குறித்து எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. அதில் போய் அண்ணாமலை அவர்களோ அல்லது வானத்தையோ அல்லது நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்ததோ ஒரு அமைப்பில் போய் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. அதில் என்ன தப்பு? ஃபெட்னா பற்றி ஜாக்டாஜியை பற்றி பேசலாம். ஆனால் அண்ணாமலை அடுத்து இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்றாரு, தமிழர்களை இந்துக்களாவோ இஸ்லாமியர்களாகவோ பிரிக்கக்கூடாது. அந்த கருத்தில் எங்களுக்கு மாறுபாடு இருக்குது. அண்ணாமலையுடைய இன்ச் பை இன்ச் நாங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இதெல்லாம் அவர் பாஜக விட்டு வெளியே போன பிறகுதான் பேசுறாரு. ஒரு புதிய பாஜகவுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் இலங்கை தமிழர் விவகாரங்கள்ல அவர் மட்டுமல்ல, நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த பிஜேபியும் இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா அது நரேந்திர மோடியால தான் முடியும், அது இந்தியாவால தான் முடியும். அது பிஜேபியில் இருக்கும்போதே அவர் மலையக தமிழர் அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி இலங்கைக்கு 2 முறை போனார். எங்கள் தலைவர் நரேந்திர மோடி பிரதமரான உடனே இலங்கைக்கு விஜயம் செய்தார். இலங்கைக்கு சென்ற முதல் பிரதம மந்திரி. மோடியினுடைய சீடர் தான் அண்ணாமலை. ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் அல்லது அவருடைய செயல் திட்டங்கள் அதை செயல்படுத்துவதற்காக வந்திருக்காரு. வி த லீடர்ஸுங்கிற ஃபவுண்டேஷன் இப்போ நாளைக்கு போதைப் பொருள் ஒழிப்புங்கிற அந்த கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பிஜேபியிலிருந்து அவர் போயிட்டாரு, அவருக்கும் பிஜேபிக்கும் எதிர்ப்பு, இந்த தரப்பு எங்களுக்கு உடன்பாடு அல்ல. நாங்கள் தமிழகத்திலே கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும். இது என்னுடைய கனவல்ல, ஐயன் திருவள்ளுவனின் கனவு. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்தே காலை புகை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக வரும், அதிமுக வரும், தமிழக வெற்றி கழகம் வரும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. புது விளக்கம் இல்லை, திருக்குறள்ல 2 இடத்துல கழகம்ங்கிற வார்த்தை வருது. கழகங்கிற வார்த்தை என்னன்னா திமுகவையும் அண்ணா திமுகவையும் தான் கழகம்னு திருவள்ளுவர். பின்ன யார சொல்றது? கழகங்களை தான் சொல்றாரு வள்ளுவர். இந்த கழகங்கள் குறித்த எதிர்ப்பு வள்ளுவரே துவக்கி வச்சது. கழகங்கள் தமிழகத்தில் தீமையைத்தான் ஏற்படுத்தும், கழகங்கள் தமிழகத்திற்கு பேரழிவைத்தான் ஏற்படுத்தும். அதனால கழகங்கள் குறித்து எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது. கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகமும் அதே வரிசையில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றுப்பாதை அப்படி வந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், இப்போ லஞ்ச ஊழல் எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த ஆட்சியில் நிறை குறைகள் இருக்கத்தானே செய்யும். இன்னும் ஒரு ஓராண்டு காலம் ஆனால் தான் இவங்க இப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலாக ஆட்சி அமைத்த போது எம்ஜிஆர் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்பதற்கான முயற்சி செய்தார், மது இல்லாத ஆட்சி கொடுப்பதற்கான முயற்சி செய்தார். ஆனால் பிற்காலத்தில் என்ன நிர்பந்தங்கள் என்ன கட்டாயங்கள் ஏற்பட்டது என்று நமக்கு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் அம்மா மேலே சத்தியம் பண்ண இப்போ மதுவிலக்கு கொள்கை மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பந்தாடப்பட்ட கொள்கை எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாருமே போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி பேசுகிறோம். போதைப் பொருள்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? கஞ்சா போதை இல்லைங்களா, அதே மாதிரி அபின் கொக்கைன் இல்லைங்களா, இந்த மருந்து ஊசி, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இந்த ட்ரக் மாஃபியா. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய முதல் 10 நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போதைப் பொருளை கணக்கில் வச்சு பார்க்கும்போது அதில் இந்தியா கிடையாதுங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இந்தியாவில் அதிகமாக கிடையாது. ஆனால் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக இப்போ நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கூட ஒரு ஓட்டம் பண்ணார். ஆனால் முதலமைச்சர் விஜய் நினைச்சா நிச்சயமாக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். சாராய போதை தானே முக்கியமான போதை. எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய அழிவுகளுக்கு என்ன காரணம்? இளம் விதவைகளுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்களுக்கு என்ன காரணம்? உயிரிழப்புகளுக்கு என்ன காரணம்? சாராய போதை தானே. ஏன் இந்த டாஸ்மாக் போதையை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஓகே, திமுக அதிமுக பேசல, ஏன்னா அவங்க தான் சாராய கம்பெனி ஓனர்களாக இருக்கிறாங்க. சாராயமே அரசாங்கம் விற்கிற நிலையை ஏற்படுத்திட்டாங்க. சாராயமே அரசாங்கம் தயாரிக்கிற நிலையை ஏற்படுத்தலை. ஒருவேளை கல் அதை உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட் பண்ணால் விவசாயிகளுக்காவது நன்மை கிடைக்கும். புரியுதுங்களா? மது குடிக்காம இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, வள்ளுவனுடைய நிலைப்பாடு, ஹிந்துத்துவ நிலைப்பாடு. மது ஆகாது. அதாவது என்ன சொல்றாங்க, பஞ்சமா பாதகங்கள் ஒண்ணு, மது குடிச்சா எல்லா குற்றமும் நடக்கும். இப்போ நீங்கள் பேசின எல்லா கருத்துக்களையும் இதே தோணியில் தான் அண்ணாமலை அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் புதிய இயக்கம்னு வந்த பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். வகுட்டுமே, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரட்டும், இந்த கழகங்களுக்கு மாற்றா ஒரு நல்ல அரசியல் அவர் கொண்டு வரட்டுமே. அதனால என்ன, நாங்கள் வரவேற்கிறோம். அவர் ஃபிஜி தீவாக இருக்கட்டும், மொரீசியஸாக இருக்கட்டும், மேற்கிந்திய தீவுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தில் தான் ஒன்றிணைச்சிருக்கிறாங்க.
இந்துக்களை ஒன்றிணைய முடியல அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா நீங்க உங்க பதிவுல அப்படி இல்லை, வேறு மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்து மட்டும்தான் தமிழனா இருக்க முடியும். இந்துன்னா வேற, தமிழ் வேற அப்படிங்கிறது அது ஒரு பிரிவினைவாதம். அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரான வாதம். தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வந்ததே தேசியவாதிகள் தான், ஆன்மீகவாதிகள் தான். தனித்தமிழ் யாருக்கு சொந்தமானது? தனித்தமிழ் அகத்தியனுக்கு சொந்தமானது, தனித்தமிழ் சிவனுக்கு சொந்தமானது. இப்போ இந்த பிரச்சனை வேறு வந்துருச்சே, தமிழ் கடவுள் முருகன். அது தெலுங்குல அப்படி யாராவது ஒருத்தர் படம் எடுத்துட்டா அந்த படங்களை நாங்கள் ஓட விட மாட்டோங்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன் இமயமலையில் பிறந்தாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, முருகன் கடவுள் கிடையாது, முருகன் குறிஞ்சி நில தலைவன். பாருங்கள், எங்கள் முருகன் குறிஞ்சி நில தலைவன். முருகன் தலைவன் ஆகிறான். தலைவனுக்கு அப்புறம் முருகன் முப்பாட்டன் ஆயிடுறான். ஆனால் இயேசு இறைமகன் ஆயிடுறாரு. எப்பேற்பட்ட ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதனால எது எப்படியாக இருந்தாலும் அதுக்கு பதிலடி தர்ற விதமா வெற்றிமாறன் நேற்றுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. எனக்கு முதல்ல தமிழ் முருகன் அப்படின்னு அவங்க ஒரு அறிவிப்பை கொடுத்து நான் வரவேற்கிறேன். தமிழும் முருகனும் பிரிக்க முடியாதது. நக்கீரர் தான் முருகனை தமிழின் உருவமாக சித்தரிக்கிறார். நக்கீரர் 12 விழிகள், அது உயிரெழுத்து. 6 முகங்கள், அது மெய்யெழுத்து. 12 6 18, புரியுதுங்களா? இந்த எழுத்துக்கள் வடிவமா தமிழின் உருவமாகவே முருகன் கையில் இருக்கிற வேல் இருக்குல்ல, அந்த வேல் குத்தீட்டி இல்லை. இப்போ சீமான், நாம் தமிழர், இந்த அமைப்பெல்லாம் ஒரு முருகனை வரைகிறாங்க. எப்படி சிக்ஸ் பேக்கோட போட்டிருக்கிறாங்க? என்ன பேக்ரவுண்டுங்க? சிக்ஸ் பேக்கோட போட்டிருக்கிறாங்க, உடல் கட்டு உறுதியாக இருக்கிற மாதிரி. அல்ல, அது இப்படி வேணா வரட்டும். அவங்களுடைய நோக்கம் முருகன்னா அழகனுங்க. முருகனை பற்றிய வர்ணனைகள் சங்கத்தமிழ் இலக்கியங்கள்ல, முருகனுடைய சமயத்துக்கு பேரே என்ன சமயம் தெரியுமா? கௌமாரம். கௌமாரம்னா இளமை, குமரப்பருவம். 6 சமயங்கள் நம்முடைய இந்து சமயத்துக்குள்ள அடக்கம். சைவம், வைணவம். அதுல முருகன் கௌமாரம், கணபதி கானாபத்தியம், அம்பாள் வழிபாடு சக்தி சாக்தேயம், சௌரம். இந்த 6 சமயங்கள்ல முருகனுக்கு ஒரு சமயமே இருக்குது. சிவன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார். இவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிவன் ஹிந்து இல்லைங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லா கடவுளையுமே தமிழ் கடவுள்களை மற்ற இதுவா மாத்திட்டாங்க. கடைசியா இருக்கிறது முருகன் மட்டும். நல்லா சொல்லுங்க, கடவுளுக்கு முருகனை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பார்வை, அது அவங்களுடைய கருத்து, புரியுதுங்களா? ஆனா மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. இல்ல, சீமான் என்ன சொல்றாருன்னா, நாங்க முருகனை கையில் எடுத்த பிறகுதான் பாஜகவே எடுத்தாங்க அப்படிங்கிற. அதெல்லாம் தவறான செய்திங்க. முத கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அவங்கள வரவேற்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எங்கள் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. சீமானா இருக்கலாம், அண்ணாதுரையாக இருக்கலாம். அண்ணாதுரை ஈவேராவை எதிர்த்தார். எதுக்காக எதிர்த்தாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார். ஈவேரா கடவுள் இல்லைன்னாரு. முத திராவிட இயக்கத்துக்கு, திராவிட மாடலுக்கு அந்த சவப்பெட்டிக்கு ஆணி அடிச்சது அண்ணாதுரை தான். தீக்காலிருந்து வெளியேறி அவரை எதிர்த்து, யாரை எதிர்த்து? ஈவேராவை எதிர்த்து 18 வருஷங்கள் அரசியல் பண்ணி ஈவேரா அவர் அண்ணாதுரை பதவிக்கு வந்த உடனே அப்புறம் மறுபடியும் 2 பேரும் சந்திச்சாங்க. இரட்டை குழல் துப்பாக்கின்னு அந்த வசனமெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். பிள்ளையாருக்கும் போக மாட்டேன், தேங்காயும் உடைக்க மாட்டேன்னாரு அண்ணாதுரை. அதே மாதிரி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திராவிட மாடல் தெரியுது. அதே மாதிரி சீமான் திராவிடர் கழகத்தில் ஆரம்பித்தார் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் தமிழ் கடவுள்னாரு, அப்புறம் முப்பாட்டம் முருகன்னாரு, அப்புறம் முல்லை நில கடவுள் மாயோன்னாரு. மாயோன்னா யாருங்க? கிருஷ்ணர். இப்போ அவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இப்படி ஏற்றுக்கிட்டு வர்றவங்கள நாங்கள் சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க, இப்படியாவது வெற்றிமாறன் முருகன் கோயிலுக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எடுங்க. நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் எங்கள் சங்க இலக்கியங்களும் எங்கள் வரலாறுகளும் எங்களுடைய ரத்தத்திலையும் அதுக்கு சரியான பதில் இருக்குது. முருகனை சிவன் மைந்தன் இல்லைங்கிறீங்களா நீங்க? அதை எப்படி எங்கள் மக்கள் ஒத்துக்குவாங்க? தமிழ் வரலாறு என்ன? 3 சங்கங்களையும் அவங்களே என்ன சொல்றாங்க? முருகன் எல்லாருக்கும் பொதுவானவர் தான், ஆனா அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறத அவங்க திருப்பி சொல்றாங்க. யார்? சிவபெருமான் தமிழர் தான், கிருஷ்ணர் தமிழர் தான், ராமன் தமிழர் தான். ராமன் மட்டும் வடநாடு கடவுள் ஆகிறாரு, பிள்ளையார் ஆரிய கடவுள் ஆகிறாரு. ஏன் சார் எங்ககிட்ட இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? முதல்ல நீங்கெல்லாம் இறை நம்பிக்கை இல்லாதவங்க. நீங்க இப்படி ராமன் புறமல ராவணனை ஏத்துக்கிட்டீங்களே. நீங்க மிகப்பெரிய சிவபக்தன் ராவணன், அவனை நீங்க தமிழாங்கிறீங்களே. அப்ப ராவணனை ஏத்துக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல நீங்க ராமனை ஏத்துக்க போறீங்க இல்லையா? தமிழ் தாயை ஏத்துக்கிட்டீங்களே. இவர் என்ன சொன்னாரு? என்னடா பாரத தாய்? நான் பாரத தாயே கூடாதுங்கிறேன். நீங்க என்னடா புதுசா தமிழ் தாய்னு ஒன்று கொண்டு வர்றீங்க? என்னடா தமிழ் தாய்னாரு? ஆனா இவங்கெல்லாம் ஈவேரா சொன்னதை கேட்கல. தமிழ் தாய் வாழ்த்தா பாடணுங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
நீங்க முதல்ல இந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எங்க இந்துத்துவ சிந்தனையிலிருந்து நீங்க எந்த காலத்திலையும் வெளியே போக முடியாது. இந்த தமிழ் தேசியம், திராவிட தேசியம், புரியுதுங்களா? இவங்க எல்லாம் வந்து நீங்க தமிழனாக வாழணும்னா ஹிந்துவாக இருந்தால் தான் முடியும். நீங்க மத மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்க எப்படிங்க நீங்க தமிழனா இருப்பீங்க சொல்லுங்க. நேற்றைக்கு கூட அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது பிரைஸ் தி லார்ட். ராஜ்மோகன் பாத்தீங்களா, எல்லா மதத்துக்கும் பொதுவானவருங்க. அவருக்கு ஜாதி மத வித்தியாசமே கிடையாது. 80% தமிழர்கள் இருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல வாசகம் தமிழ்ல கிடைக்கல, அவர் சொல்லட்டும் பிரைஸ் தி லார்ட், எஸ் வரவேற்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும், வரவேற்கிறேன். ஏன் தமிழ்ல யாம் இருக்க பயம்னு சொல்லுங்களேன், ஏன் சொல்லல? ஏன்னா எப்படி வேணாலும் இவனை ஏமாத்திடலாம், இழிச்சவாயன் தமிழை. அவங்கள திருப்திப்படுத்தணும். அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, உங்க கட்சிக்கு வருவாங்க, உங்களை ஏத்துக்குவாங்க. இவங்களுக்கு வந்து பிரைஸ் தி லார்ட் சொன்னா தான் உங்களுக்கு வந்து சர்ச்சுகள்ல அதுல எல்லாம் இடம் கிடைக்கும். ஆனா அரோகரான்னு சொல்லிட்டாலோ இல்ல விஜய் நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறதுக்கும் கையில சிவப்பு கயிறு, அவரு நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது எல்லாம் பரிகாரம்ங்க. கையில சிவப்பு எவ்வளவு பெரிய பகுத்தறிவு பாருங்க. இப்ப அவர் என்ன சொல்றார், தலைவர் யாரு, அவர் கொள்கை தலைவர், மெயினான ஆளு 5 தலைவர்கள்ல ஈவேரா இல்லைங்களா? அரகஜா பொட்டு வைக்கிறத ஈவேராவுடைய கொள்கையில் ஒண்ணுங்க முக்கியமா. பொட்டு வச்சுக்கிறாரு, மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு, கோயிலுக்கு போய் கயிறு கட்டிக்கிறாரு. இங்க எங்காலும் ராஜ்மோகன் என்னங்கிறாருன்னா கயிறு கட்டக்கூடாதுங்கிறாரு, ஸ்கூலுக்கு வரும் கயிறு கட்டக்கூடாதுங்கிறாரு. அதனால இந்த கொள்கை குழப்பங்களாம் அவங்க கிட்ட இருக்கு. நீங்க அவங்க கேட்டு தெளிவுபடுத்துங்க. இல்ல இதெல்லாமே அவங்க இந்துக்கள் ஓட்டுக்காக பண்றாங்களா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அப்படிதான் பண்றாங்க, ஏமாத்துறதுக்காக தான் பண்றாங்க. ஸ்டாலினுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் வந்து கடவுள் இல்லை. உதயநிதி என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்தவன், பெருமையா சொல்லிக்கிறேன், சங்கிக வயிறு ஏறிட்டுங்கிறாரு. ஆனா அவங்க யாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல அவங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, அவங்க சம்ஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க மச்சான் மாப்பிள்ள அவர் சபரீசன் சார் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுவாரு. அவங்க தான் எல்லாம் பண்றாங்க. இப்ப எந்த காலத்துலயாவது ஆர்எஸ்எஸ் காரணம், இந்து மக்கள் கட்சிக்காரனோ எங்காவது போய் நாங்க சத்ரு சம்ஹார யாகம் பண்ணியிருக்குமா? இல்லைங்க. ஆக அது இப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுவாங்க, அவங்க எல்லா நிகழ்ச்சிகளும் போவாங்க வருவாங்க, அப்புறம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. அவர் ஐயா வந்து சபாநாயகர் இருக்கும். அட இப்ப பிறப்புக்கும் எல்லாருக்கும் முழுப்பாட்டு சொல்லுங்க. அது இந்து சனாதன கருத்து தானே பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிறது. சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். ஏன் திருக்குறள்ல அந்த 1.25 அடியில முதல் அடி மட்டும் சொல்றீங்க? அடுத்து சொல்லுங்க சார், அது பகவத்கீதையோட தமிழாக்கம் தானே. அது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் குண கர்ம விபாகசக. அப்படியே பகவத்கீதையை அப்படியே லிட்டரலா எங்க வள்ளுவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அல்லது எங்க வள்ளுவரை இந்த இந்தியாவுடைய ஞான மரபுது. ஆனா வள்ளுவர் வந்து பல இடங்கள்ல தாவேக்கா ஆட்சிக்கு பிறகுதான் காவி உடையில இது பண்றாங்க, அதை இவங்க எதிர்க்கிறதே இல்லை அப்படின்னு திமுகவினரும் குற்றம் சாட்டுறாங்க. வள்ளுவர் வந்துங்க எப்பவுமே ருத்ராட்சத்தோட திருநீரோட இருக்கிறாருங்க. அதை வந்து மாற்ற முடியாது. வள்ளலாரும் வெள்ளை நிற உடையில தான் இருந்தாரு. வள்ளலாரும் வெள்ளையில தான் இருந்தாரு. என்ன இப்ப வள்ளுவரும் வெள்ளை நிற உடையில தான் இருந்தாரு. ஆமா ஆமா. என்ன இப்ப வெள்ளை உடை என்ன? ஆனா பாஜகவுடைய திட்டமான அந்த காவி உடையை பூசுறது தாவேக்கா ஏத்துக்கிறாங்க, மறுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியல என்னன்னு, அது தாவேக்காரங்கிட்ட கேளுங்க. நாங்க வந்து வள்ளுவரை ருத்ராட்சத்தோட திருநீரோட வெள்ளை உடையோட காவி உடையோட, ஏங்க அம்பேத்கரே விரும்பி காவியை ஏத்துக்கிட்டாரு, புத்தர் தானே ஏத்துக்கிட்டாரு அம்பேத்கர். புத்தருடைய நிறம் என்ன? அம்பேத்கர் காவி உடையோடு இருக்கிற படத்தை நான் இப்ப கூட வெளியிடுறேன், புரியுதுங்களா? இந்த காவி நிறம் இந்த நாட்டினுடைய தேசிய நிறம். அதனால வந்து வள்ளுவருக்கு வந்து காவி போட்டா உடனே இப்போ ஒரு சில பேர் வள்ளுவருக்கு பச்சை போடுவோம். என்ன வேணா போட்டுக்குப்பா, வள்ளுவர் திருக்குறள் தான், அது ஒரு ஹிந்து தர்ம நூல், நீதி நூல். அழகா சொன்னார். இப்ப கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு. ஐயா கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். அதனால இதெல்லாம் இந்து சமய நூல். இதெல்லாம் யாரும் நீங்க மாற்ற முடியாது. வெற்றிமாறன் படம் எடுக்கிறாரா, வாங்க, நீங்க எடுக்கிற படத்துக்கு நாங்க அடுத்த படம் தயாரிக்கிறோம். முருகனை பத்தி ஏபி நாகராஜன் எடுத்ததை விடவா நீங்க எடுத்துருவீங்க, கந்தன் கருணை விடவா நீங்க சிறப்பா எடுத்துருவீங்க. இல்லை ஒரு ஹாலிவுட் படத்துக்கு அளவுக்கு ஒரு முன்னோட்டம் வெளியிட்டிருக்காங்க சார். நல்லா உண்மையிலேயே வரவேற்கிறேன். முருகனை பத்தி இப்படி, ஏன்னா இந்த தயவு செஞ்சு இந்த திடீர் முருக பக்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இல்லை அவங்க தமிழ் முருகன் தெளிவாக சொல்ல, ரைட், திடீர் தமிழ் முருகன் இருக்காங்க இல்லைங்களா. தமிழ் மலை திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, அந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைன்னு மாத்திரானே, அப்ப எங்க போனீங்க நீங்க?
முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காவடி எடுத்து பாத யாத்திரையா போவாங்க. கறி புலி சாப்பிட மாட்டாங்க. புனிதமான மலை எங்கள் திருப்பரங்குன்றம் சத்தியகிரி, அந்த மலையில கொண்டு வந்து ஆடு கோழி அறுப்பேன்னு சொல்றாங்களே, அப்ப எங்க ஓடுவீங்க நீங்க? எங்க கோயில் காசை எடுத்து இந்த கோயில் முருகனுக்கு எதிராக, திருப்பரங்குன்றம் மலைக்கு எதிராக நீங்க வந்து வழக்கு நடத்துறீங்களே, இப்ப வந்து அப்பீலுக்கு போறாங்க, வழக்கு நடத்துறீங்களே, அப்ப எங்க போனீங்க நீங்க எல்லாம்? அதனால இதெல்லாம் திடீர் முருக பக்தி இது இல்லை சார். இப்போ எனக்கு என்னன்னா, இந்து மக்கள் கட்சி நீங்க வேற ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட பாஜகவோட ஒரு பிரிவு, பாஜகவோட ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விகுத்தல் பார்வை இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப அண்ணாமலை அப்படிதான். இல்ல, அண்ணாமலை அவர்கள் முழுக்க ஒரு வேற ஒரு அமைப்பு வேறையா இருக்கலாம் சார். நானும் தேசியவாதி, அண்ணாமலையும் தேசியவாதி. நானும் மோடியினுடைய சீடர், அண்ணாமலையும் மோடியினுடைய சீடர். அவர் மற்ற கழகங்களை பார்க்கறப்பதான் பாஜகவை பார்ப்பேன். பாஜக தமிழ்நாட்டு உணர்வு புரிஞ்சுக்கல அப்படியெல்லாம், அதெல்லாம் தவறான செய்தி. அவர் எந்த இடத்துலயும் அப்படி சொல்லல. பிஜேபி தமிழக உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லைன்னு அண்ணாமலை எப்படிங்க சொல்லியிருக்காரு. அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பேட்டியில பேசும்போது அமர் பிரசாத் ரெட்டி சொல்லிட்டு, அமைப்பு ரீதியா அவங்களுக்கு வேணா சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம். அது எல்லா அமைப்புகளிலும் இருக்கும். அமைப்பு ரீதியான சங்கடங்கள் இருந்திருக்கலாம். இல்ல, அவர் ஒரு ஃபெயிலியர் லீடர் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்குங்க. தமிழிசை ரொம்ப மதிப்பு மிகுந்த ஒரு தலைவர். அவர் குமரியானந்தனுடைய மகள். அவங்களத்தான் பிஜேபியினுடைய அடையாளமாக சித்தரித்து அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்தினானுங்க இந்த திமுக காரனுங்க, அதிமுக அல்லது இந்த கம்யூனிஸ்ட் காரனுங்க, திராவிட கழகத்துக்காரனுங்க. தாமரை மலரும் அவங்களுடைய பங்களிப்பை போய் குறைத்து மதிப்பிடுவது, அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை மூட்டுறது. நம்ம சண்டை மூட்டி அவங்க ஒன்றும் அப்படின்னு தப்பா எல்லாம் ஒன்றும் சொல்ல, தமிழிசையெல்லாம் தப்பா சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்காக தான் 14 முறை பிரதமர் மோடி அவர்கள் வந்தாங்க. ஆனா அதை பிரதமர் மோடி யார் பயன்படுத்தல, அண்ணாமலைக்காக வந்தாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் தமிழிசைக்காகவும் மோடி வந்தாரு. நீங்க அதுல பேதம் பாக்குறீங்க. அதுக்கெல்லாம் நாங்க உடன்படவே மாட்டோம். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. நாளைக்கு அவர் ஒரு மாநாடு நடத்துறாரு. விரைவில் ஒரு 50 லட்சம் பேர் நாங்கள் வந்துடுவோம். 1 கோடி வந்த பிறகு அரசியல் கட்சியா? அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு என்ன இருக்குது? இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாவதற்கு. கழகங்கள்னா பாஜக தனித்து வாங்கின அதிகபட்ச ஓட்டு சதவீதத்தை விட அண்ணாமலை இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அரசியலா வரட்டும், என்னங்க புரியுதுங்களா? இப்போ வந்து நல்ல காரியம் பண்ணுறாங்க. போதை பொருள் ஒழிப்பு நான் அப்ளை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஜோசப் விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சாராய வருமானம் உங்களுக்கு கிடையாது. ஏடிஎம்கேக்கு இருந்தது இல்லையா? சசிகலாமா சாராய ஆலை வச்சுருந்தாங்க, ஏடிஎம்கேல யாரோ சிலர் வச்சுருந்தாங்க. டிஎம்கேக்கு சாராய ஆலை வருமானம் உண்டு. டிஆர் பாலு சாராய கடை வச்சுருக்கிறாரு, சாராய உற்பத்தி ஆலை வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட தானே வாங்குறாங்க டாஸ்மாகில் இல்லையா? லாபம் யாருக்கு போகுது? தனியார் ஆலை. தனியார் இல்லை, திமுக அதிமுக. இதில் எங்காவது தாவேக்காரன் எங்காவது சாராய ஆலையை நடத்துகிறானா? ஜோசப் விஜய் சாராய ஆலையை நடத்துகிறாரா? அவருக்கு கிடையாது. ஆக ஒன்று ஜோசப் விஜய் 2 முடிவு எடுக்கலாம். இந்த சாராய ஆலையை அரசுடைமை ஆக்கலாம். அது இல்லைன்னா கள்ளுக்கடையை திறக்கலாம். அதுவும் இல்லை, போதைப் பொருளையே ஒழிக்கணும்னா அழகாக டாஸ்மாக் கடைகளை மூடினார்னா முடிஞ்சு போச்சுங்க. இது ஏன் இது சாராய கஞ்சா போதை ரொம்ப பெருசு தானப்பா, இந்த போதை ரொம்ப பெருசு தான் இல்லைங்க. கொக்கைன் இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதிகமாக போதைன்னு வந்தாலே தமிழ்நாட்டில் பரவி இருக்கக்கூடிய போதை இந்த சாராய போதை, அந்நிய மதுபான வகை போதை இல்லையா? விஸ்கி, பீரு, பிராந்தி, இதுதான பிரச்சனை. இதை தடை பண்ணால் முடிஞ்சு போச்சு. போதைப் பொருள் அது ஒழிப்புக்காக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு இந்து மக்கள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சார். நிறைவு கேள்வியாக, தேசிய அளவில் ஒரு பெரிய மாற்றம்னா தொடர்ந்து 3 முறை பாஜக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் அப்படி ஒரு ட்ரெண்ட் செட் வந்துருச்சு. விஜய் வந்து ஒரு நிரந்தர முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அதுக்கு போட்டியாக அண்ணாமலை வந்துட்டார், இனிமேல் களம் வந்து அண்ணாமலையா விஜயாங் அப்படிங்கிறதான் அரசியல் களமாக இருக்கும் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? என்னுடைய பார்வையில் நம்ம தமிழகத்தில் 1967 வரைக்கும் திமுக வெர்சஸ் காங்கிரஸ் இருந்தது. 72லேயும் திமுக வெர்சஸ் காங்கிரஸ் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு திமுக வெர்சஸ் அதிமுக அந்த நிலை இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தாவேக்காங்கிற ஒரு சக்தி வந்திருக்கு. இந்த தாவேக்கா வெர்சஸ் பாஜக அப்படிங்கிறது தான் இனி வருங்காலத்தில் வரப்போகுது. பாஜகவா அண்ணாமலையா சார்? இல்லைங்க, பிஜேபி தான் வரும்.
அண்ணாமலை வந்தாலும் மகிழ்ச்சி தான். ஓகே, நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.